என்னை எந்த அளவுக்கு சீண்டி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு சீண்டி பார்த்துட்டா. என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எல்லாமே பண்ணிட்டா. இனிமேல் நான் அவளை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு கூட என் வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பல. தயவு செஞ்சு என் வாழ்க்கைய என்னை நிம்மதியா வாழ விடுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். பாசத்தால என்னை கட்டி போட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இது அவனோட முடிவுன்னு நான் என்னைக்கும் சொல்லிட்டேன் இல்ல. தயவு செஞ்சு சேதுவை பேச விடுங்க. சேதே பா, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லியா? இல்லப்பா, நான் பல விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன்ப்பா. அத்தையும் சின்னம்மாவும் கூட எனக்காக நிறைய இடத்துல பொண்ணு பாக்குறதுக்காக விசாரிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஏத்த பொண்ண நாங்க தேடித்தரோன்னு சொன்னாங்க. ஆனா இனிமே யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா வராதான்னு நான் யோசிச்சுக்கிட்டே என்னால அப்படி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியுமான்னா எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதனால நான் ஏற்கனவே பார்த்து பழகின எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண என் குடும்பத்துக்கு எல்லா விதத்திலையும் ஏத்த ஒரு பொண்ணா நான் தேர்ந்தெடுக்கலான்னு என் மனசு சொல்லுச்சு. அதை வச்சுதான். உன் மனசுல என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. மாமா இப்படி பேசுறத பார்த்தா பயமா இருக்குமா? இரு, பொறுமையா இரு, என்ன சொல்றான்னு பாப்போம். இரு. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்ப்பா. ஆண்டி, ஐயோ, அம்மா, மாமா, நிஜமாவா? சேது, நிஜமாவா? ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஆமா சின்னம்மா. ஐஷு, என் வாழ்க்கையில சமீபத்தில் நடந்த பல விஷயங்களை பத்தி நான் யோசிச்சு பார்த்தப்பா. நான் தீர்க்கமா எடுத்த ரெண்டே முடிவு. ஒண்ணு, அந்த தமிழ்ச்செல்வி கூட வாழ முடியாது, அவ என் வாழ்க்கைக்கு வேண்டாங்கிறது. ரெண்டாவது, கூடிய சீக்கிரமே நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. அப்படி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த அப்புறம் யார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் யோசிச்சு பார்த்தப்பெல்லாம் என் மனசுக்கு வந்த ஒரே முகம் ஐஸ்வர்யா மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மாமா. ஆண்டி, ஐஸ்வர்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பல சூழ்நிலைகள்ல அவளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ நம்ம குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பழகிறது என்ன, தன்மையா இருக்கிறது என்ன. எங்கேயோ அந்தமான்ல மாடர்னா இருந்த பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ தன்னை மாத்திக்கிட்டு யாரு மனசும் இங்க கோணாத மாதிரி ரொம்ப அழகா நடந்துக்கிறாப்பா. எல்லாத்தையும் தாண்டி நான் எலெக்ஷன்ல நின்னப்ப எனக்காக அவ ஊர் முழுக்க போய் ஓட்டு கேட்டா. ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வெயில் மழைன்னு பார்க்காம அவங்க காலில் விழுந்து ஓட்டு கேட்டா. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் எனக்காக கஷ்டப்பட்டு தன்னை வருத்திக்கிட்டு நேர்த்தி கடன்லாம் பண்ணிருக்கா. இதையெல்லாம் பாக்குறப்ப இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்க பொண்ணா எனக்கு ஐஸ்வர்யா தெரியறப்ப நான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுது. நான் ஒருத்தைய காதலிச்சேன். அவ என் முதுகுலையும் நெஞ்சிலையும் மாறி மாறி குத்தி என்ன காயப்படுத்திட்டா. இப்போ என்ன ஒரு பொண்ணு விரும்புறா, அவளை நான் ஏமாத்திடக் கூடாது. நான் அவளை ஏத்துக்கிட்டா அந்த ரெண்டாவது வாய்ப்பு எனக்கு நல்லபடியா அமையும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுதுப்பா. அந்த அடிப்படையில தான் ஐஸ்வர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மாமா. என்னால சந்தோஷம் தாங்க முடியல ஆண்டி. நடேசா, இவன் பாட்டுக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க.
நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா தான் சொல்லிட்டாருல கருப்பு, இது முழுக்க முழுக்க சேதோட முடிவுதான், இதுல யாரும் நாங்க குறுக்க போக மாட்டோம்ட்டு. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு இதுல சரி, இது உன்னோட வாழ்க்கை. நீ எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் என்னோட மனப்பூர்வமான சம்மதம் இருக்கும். ம்? ரொம்ப நன்றிப்பா. அம்மா, இதா இருப்பா. யார் அது வந்திருக்கிறது? தெரியலையா? அவர் என்னோட அண்ணன், வேற யாரும் இல்ல. வரது என்னோட அண்ணனும் அண்ணியும் தான். ஆ? அப்பா, அம்மா. சே, நல்லா இருக்கியாம்மா? ஆப்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப என்னம்மா? சந்தோஷமா. அம்மா, மச்சான், வாங்க வாங்க. அண்ணே, வாண்ணே. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். என்ன மகேஸ்வரன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வணக்கம்மா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? மகேஸ்வரன், ம். நாங்க எல்லாரும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்களும் சரியான நேரத்துல தான் வந்து சேர்ந்திருக்கீங்க. சொல்லுங்க மச்சான், என்ன விஷயமா பேசிட்டு இருந்தீங்க? அது மாமா, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ? அண்ணனுக்கு எதுவும் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்ல. அண்ணே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசின விஷயம்தான். சேது ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டானே. அடடடடா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் எங்களுக்கு இப்படி ஒரு இனிப்பான செய்தியை சொல்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தம்பி, ரொம்ப சந்தோஷம்பா. சரிங்க ஆண்டி. அது என்னப்பா, யாரையோ சொல்ற மாதிரி ஆன்டின்னு சொல்லிக்கிட்டு அத்தைன்னு உரிமையா கூப்பிடுப்பா. சரிங்க அத்தை. ஆனா என் மனசுல ஒரே ஒரு குறை இருக்கு. அத நான் இப்ப வெளிப்படையா சொல்லலாமா? ம். ஆ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையாவே சொல்லுங்க, அதான் நல்லது. தம்பி, நீங்க எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்கல்ல? இத நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கு இது 2வது கல்யாணம், ஆனா எங்க பொண்ணுக்கு இது முதல் கல்யாணம். யாருமே இந்த உலகத்துல ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தருக்கு 2ஆம் தரமா தான் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, இல்ல யோசிப்பாங்க. ஆனா நானும் சரி, அவரும் சரி, இந்த விஷயத்துல உடனே முடிவெடுத்து சரின்னு சொல்றதுக்கு காரணம், நாங்க ஐஸ்வர்யா விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு நினைச்சோம். அது மட்டும்தான். அந்த அடிப்படையில தான் உங்ககிட்டயும் கேக்குறோம். நீங்க எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்கல்ல? நான் உறுதியா இருப்பேன் அத்தை. அதுல எந்த மாற்றமும் வந்துடாதுல்ல? அத்தை, அப்படிலாம் எதுவும் வராது. அப்ப கல்யாணத்தை உடனே சட்டு புட்டுன்னு இந்த வாரமே வச்சிருவோம். என்ன நான் சொல்றது? இந்த வாரத்திலேயே வா. ஐயா ராசாங்க, ஆத்தா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஆத்தா. என்னங்க, சட்டு புட்டுன்னு இந்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றீங்க? அக்கா, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த தடபுடலா கல்யாணம் பண்றது, வானத்துல பறந்துகிட்டே கல்யாணம் பண்றதெல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. கட்டிக்க போற 2 பேருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. எங்க வீட்டு பெரியவங்க நாங்க இருக்கோம். உங்க சைடுல உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவங்களும் இங்கதான் இருக்கீங்க. சட்டுப்புட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போனோமா, தாலியை கட்டுமா, கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இழுத்தடிச்சுக்கிட்டு? அதுக்கு இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் கல்யாணத்துல இருந்து சேதுவுக்கு முறையா விவாகரத்து வாங்கல. அப்படி இருக்கிறப்ப இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பா இருக்கும்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆ, அப்போ நாம ஒண்ணு பண்ணுவோம். கல்யாணம் பண்ணாதான பிரச்சனை, நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டா